திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, அப்படி இல்லைன்னா லாஸ்ட் மினிட்ல ஒரு ஸ்வீட் நீங்க ரெடி பண்ணணும்னா இந்த ஸ்வீட் தான் ரொம்ப ஈஸியான ஸ்வீட். வேற எதுவுமே இல்லை, நம்ம பனானா அப்பம் தான். பனானாவை வந்து அப்பத்துல இன்ஃபியூஸ் பண்ணி எப்படி ஒரு சூப்பரான சாஃப்டான அப்பம் ரெடி பண்ணலான்றத பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஈஸி தமிழ் குக்கிங். பேன் சூடானோடனே ஒரு கப்பு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே அளவு தண்ணியை ஆட் பண்ணி நம்ம வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ வெல்லம் வந்து தண்ணியில் கரைஞ்சா மட்டும் போதும், அந்த பாகு பதம்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து நல்லா தண்ணியில் கரைஞ்சிருச்சு. வெல்லத்தை வந்து தனியாக ஒரு ஃபில்டர் பண்ணி ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ நம்ம அப்பத்துக்கு வேண்டிய அந்த மாவு வந்து மிக்சி ஜாரில் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மிக்சி ஜாரில் வந்து 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், அடுத்து ஒரு அரை வாழைப்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த வெல்லம் வந்து கொஞ்சம் சூடா இல்லாம பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க அரைக்கும் போது ஜார்ல இருந்து பொங்கி வர ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, ரொம்ப தனியாகவும் இல்லை ரொம்ப திக்காகவும் இல்லை. ஸோ இந்த பதம் வரணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் எடுத்து எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு குழிக்கரண்டியோ இல்லை ஒரு ஸ்பூனோ வச்சு நம்ம அப்பத்தை போட்டு எடுக்க வேண்டியதுதான். ஸோ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழைப்பழத்தை இன்ஃபியூஸ் பண்ண ஒரு சூப்பரான சாஃப்டான பனானா அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.